நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேளூர், தேவூர், வளிவலம், திருக்குவளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது சாரல் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு மழை சற்று ஓய்ந்த நிலையில் இன்று சாரல் மழை பெய்து வருவது குறித்து எமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது படிப்படியாக வலுவிழந்து தற்போது அதே இடத்தில் நிலவி வருகிறது. இன்று புயலாக மாறும் என ஒரு எச்சரிக்கை அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு விடப்பட்டிருந்த ரெட் அலர்ட் ஆனது திரும்ப பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக புயல் மையம் கொண்டுள்ளதால் அந்த பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 33 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. அதாவது நேற்று காலை முதல் இன்று காலை வரை 33 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மழைப்பொழிவானது இல்லை, மந்தமான ஒரு வாழ்நிலையே நிலவி வருகிறது. ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்ட நிலையில் ஒரு மந்தமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 68 பகுதிகள் கனமழையால் மழைநீர் சூழக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டு அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு நேற்று மட்டும் 12 முகாம்களில் 934 மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது உள்ள சூழலில் மழை பொழிவானது இல்லாமல் ஒரு மந்தமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. புயலுக்கு முன் அமைதி என்ற ஒரு சூழலானது தற்போது நிலவி வருகிறது. காலை முதல் ஒரு சில பகுதிகளில் மட்டும் சாரல் மழை பெய்த நிலையில் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலையை நிலவி வருகிறது. இப்போது மழை விட்டு உள்ளதால் மழைநீர் தற்போது வடியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில்.